ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. ஜீவனின் முடிவில்லாதவரே, தேவகுமாரனை போன்றவரே, ஜீவனின் முடிவில்லாதவரே, தேவகுமாரனை போன்றவரே, சோதனையில் அழியாதிமையே, சோதனையில் அழியாதிமையே, சோதினாதே நினைக்க வருவே, சோதினாதே நினைக்க வருவே, ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், தந்தையும் தாயும் சகோதரரும் சந்ததி ஏதுமில்லாதவர் நீ, தந்தையும் தாயும் சகோதரரும் சந்ததி ஏதுமில்லாதவர் நீ, என்னை உம்மை போல் மாற்றிடவே, என்னை உம்மை போல் மாற்றிடவே, இன்றிடும் வெளிப்படுத்தல் விதத்தில், இன்றிடும் வெளிப்படுத்தல் விதத்தில், ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், தேவகுமாரனும் பாடுகளால் ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால், தேவகுமாரனும் பாடுகளால் ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால், தாரணியில் அவர் போல் நிலைக்க, தாரணியில் அவர் போல் நிலைக்க, தன்னிலும் மெல்கிசேதே உரைமை, தன்னிலும் மெல்கிசேதே உரைமை, ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே, எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால், நித்தியமான ஆசாரியரே, சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய், நித்தியமான ஆசாரியரே,
ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்த நிறைவாய் பெற்று நாம் நித்திய ஆசாரியராய் பெற்று நாம் நித்திய ஆசாரியராய் கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் தேவகுமாரனும் பாடுகளால் ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால் தேவகுமாரனும் பாடுகளால் ஜீவனை ஊற்றி கீழ்ப்படிந்ததினால் தாரணியில் அவர் போல் நிலைக்க தாரணியில் அவர் போல் நிலைக்க தந்திடும் மெல்கிசேதே பொறுமை தந்திடும் மெல்கிசேதே பொறுமை ஊற்றிடுவே அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் நித்தியமான ஆசாரியரே சத்திய வெளிப்படுத்தல் நிறைவாய் பெற்று நாம் நித்திய ஆசாரியராய் பெற்று நாம் நித்திய ஆசாரியராய் கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க கர்த்தர் நாம் இயேசுவுடன் நிலைக்க ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுத்தருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் வந்திடுவே தேவ வல்லமையாய் கண்ணிடும் இடுப்புதலாவினார் வந்திடுவே தேவ வல்லமையாய் கண்ணிடும் இடுப்புதலாவினார் சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சங்கதம் நிலைத்திட அருள் புரிவீர் சங்கதம் நிலைத்திட அருள் புரிவீர் வந்திடுவே தேவ வல்லமையாய் கந்திடும் இடுப்புதலாவினார் வந்திடுவே தேவ வல்லமையாய் கந்திடும் இடுப்புதலாவினார் சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் வந்திடுவே தேவ வல்லமையாய் கந்திடும் இடுப்புதலாவினார் வந்திடுவே தேவ வல்லமையாய் கந்திடும் இடுப்புதலாவினார் சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சிந்தையில் மெல்கிசேதே பொறுமை சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் சந்ததம் நிலைத்திட அருள் புரிவீர் ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடருள்ள உயிர்த்திடவே எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே
மாற்றிடுவே தேவ அன்பினை சுடரெல்லாம் உயிர்த்திடவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடரெல்லாம் உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடரெல்லாம் உயிர்த்திடவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடரெல்லாம் உயிர்த்திடவே ஊற்றிடுவே தேவ அன்பினை சுடரெல்லாம் உயிர்த்திடவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43, 44, 45 வாசி. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கு ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஒரு அசுத்த ஆவி புறப்படுகிற ஒரு சூழ்நிலை, புறப்பட்டு போயிடுது. எவ்வளோ நாளாயிடுச்சு. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, இல்லாவிட ஞானசானம் பெற்றோமோ, இல்லாவிட சத்தியத்துக்கு கீழ்ப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போது நம்ம மேலே இருக்கிற அந்த அசுத்த ஆவியினுடைய தாக்குதல், பிடிகள், உணர்வுகள், இல்லாவிட்ட உரிமைகள், அது நம்ம மேலே செலுத்துகிற அதிகாரங்கள் எல்லாமே முடிவுக்கு வருது. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை விட்டு போயிடுது. எல்லா மனுஷனுக்குள்ளே அசுத்தாவி இருக்குது. முழு உலகமும் யார் கையில் இருக்கு? முழு உலகம் யார் கையில் கிடக்கு? பொல்லாங்கன் கையில் கிடக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்போ முழு உலகம் அவன் கையில் இருக்கும்போது முழு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவன் கையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான அடிமைத்தனத்தில், ஒவ்வொரு விதமான ஸ்வாவங்களில், ஒவ்வொரு விதமான பொல்லாத பிடிகளில் அவன் சிக்க வைக்கிறான். அப்போது இந்த அசுத்தாவி இப்போ நீங்களும் நானும் இந்த மார்க்கத்தில் வந்த உடனே இது நம்மளை விட்டு வெளியே போயிடுது.
நீ எப்போ பலவீனப்படுவ, எப்போ நீ சோர்ந்து போவ, எப்போ நீ பின்மாறுவ, எப்போ நீ தடுமாறுவ, அதெல்லாம் அது பார்க்கும். எப்போ உன் ஜபம் குறையுது, எப்போ உன் பரிசுத்தம் குறையுது, எப்போ உன் பிரதிஷ்டை டவுன் ஆகுது, வெயிட்டிங்கில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ கவனம் இருக்கிறியோ இல்லையோ கரெக்டாக அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ உன்னுடைய ஜீவியத்தில் ஜபம், பரிசுத்தம், விசுவாசம், நம்பிக்கை, தரிசனம், எழுப்புதல், அபிஷேகம், ஐக்கியம் ஏதாவது ஒன்று குறையும் போது டக்குன்னு தன்னுடைய வல்லமை என்ன செய்வான், அந்த இடத்துல ஸ்தாபிப்பான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம பரிசுத்தாவியில் நிரம்புங்கன்னு சொல்கிறது. அது ஒரு அசுத்தாவின்னு சொல்லியிருக்கு. பிசாசுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஒன்று அசுத்தாவின்னு சொல்லுவாங்க, பிசாசுன்னு சொல்லுவாங்க, சர்ப்போன்னு சொல்லுவோம், வலு சர்ப்போன்னு பைபிளில் இருக்குது, சாத்தான்னு இருக்குது, பொல்லாங்கன்னு சொல்லியிருக்கு, சத்துருன்னு சொல்லியிருக்கு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி லூசிபர்னு சொல்லியிருக்கு, அப்பல்லியோன்னு சொல்லியிருக்கு, அபத்தோன்னு சொல்லியிருக்கு, பெயல்சபூல்னு சொல்லியிருக்கு, அந்தகார லோகாதிபதினு சொல்லியிருக்கு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைன்னு சொல்லியிருக்கு, சோதனைக்காரன் சொல்லியிருக்கு, உலகத்தின் அதிபதின்னு சொல்லியிருக்கு, பெர்சியாவின் அதிபதின்னு சொல்லியிருக்கு, வஞ்சிக்கிறவன் சொல்லியிருக்கு, அந்தி கிறிஸ்தன் சொல்லியிருக்கு, மிருகம்னு சொல்லியிருக்கு, கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு, எதிரின்னு சொல்லியிருக்கு, விரோதின்னு சொல்லியிருக்கு, சிங்கம்னு சொல்லியிருக்கு, விரியன்னு சொல்லியிருக்கு, லிபியாதான்னு சொல்லியிருக்கு. யாரை பற்றி? ஒரே ஆள் தாங்க, அவனுடைய டீம் தான். அதுக்கு எப்படி பேர் புரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு இந்துல ஒரு பாட்டு பாடுவான், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், எல்லா இந்து கோயிலையும் போடுவான். இந்த ஊரில் இந்த ஆவி, இந்த ஊரில் இந்த ஆவி, இந்த ஊரில் இந்த ஆவிமா. கேட்டிருக்கீங்களா? பாடியிருப்பீங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே வருவான். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அது என்ன ஸ்பிரிட்டில் இருக்குது, என்னென்ன பேரில் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிகிட்டே வருவான். அப்படியே வரும்போது வேளாங்கண்ணியில் வருவான். அந்த பாட்டை கவனித்தா வரும். வேளாங்கண்ணியில் யாருமா? நம்மெல்லாம் வேளாங்கண்ணியில் அன்னை மரியாள்னுட்டு இருக்கோம். அவன் சொல்லுவான் வேளாங்கண்ணியில் மாரியம்மாம்பா. அது பழைய மாரியம்மன் கோவில். அது எது? வேளாங்கண்ணி பழைய 2 கோயில் இருக்கும். ஃபஸ்ட்டு பழசு ஒன்று, புதுசு ஒன்று. நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அந்த பழசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்லாம் இருக்கும். அது என்னது? பழைய. அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரன் அது இந்து கோயில்னு இப்போ சண்டை போட்டுட்ருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதை விடுங்க, அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். இந்த பிசாசு, இந்த அசுத்தாவி, இன்றைக்கி நான் இப்போ சொல்ல வர்ற பாயிண்ட் மற்ற எந்த பாயிண்ட் பைபிளில் ஒரே ஆளை பல டிஃப்ரெண்ட் பேரில் சொல்லப்பட்ட இடத்துல அசுத்தாவிங்கிறது மட்டும் கொஞ்சம் இடத்துல சொல்லியிருக்கு. நாம் பெற்றுக்கொள்கிறது எது? பரிசுத்தாவி. இந்த வீடு என்ன நடந்துச்சு? இந்த அசுத்தாவி போயிடுச்சு. அசுத்தாவி போன உடனே இந்த வீடு என்னப்பட்டது? என்ன செய்யப்பட்டது? சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அந்த அசுத்தாவி போன பின்பு இந்த வீடு என்னப்பட்டது? பெருக்கி அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பி, தான் செஞ்சது தப்பு, நான் பாவி, நான் இப்படி செஞ்சது நடந்து கொண்டது தவறு, பாவி என்ற ஒரு உணர்வு. இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டை என்ன செய்வீங்க? வேகமாக பெருக்கிடுவீங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுறது ஃபஸ்ட். ரெண்டாவது, இது ஜோடிக்கப்பட்டது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டது. ஜோடிக்கப்பட்டதுங்கிறது தான் ஞானஸ்தானம். கிழிச்சு பரப்புறது, அழகாக புறப்படுறது ஞானஸ்தானம். ஜோடிக்கப்பட்டுச்சு, பெருக்கியாச்சு, அழகாக ஆள் குளிச்சு பரப்பிட்டான். ஆனால் அந்த வீடு வெறுமையாக இருந்தது. அதுதான் பிரச்சனை. அது வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அந்த வீடு வெறுமையாக இருக்கிறதை கண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, உள்ள நுழைஞ்சிருச்சு. நீ பெருக்குனா பிரச்சனை முடியாது. மனம் திரும்பினா மட்டும் போதாது. ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும், ஜோடிக்கப்பட்டால் மட்டும் போதாது. அந்த வீட்டை நிரப்பணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரணும். வீடு வெறுமையாக இருந்தால் நீங்கள் ஒரு வீடை, ஒரு அழகான வீடை கட்டி போடுங்க, அழகாக பெயிண்ட்லாம் பண்ணிடுறீங்க, வீட்டை கட்டிடுறீங்க, பெயிண்ட் அடிச்சிடுறீங்க, எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணிடுறீங்க, வீட்டை பூட்டி போட்டு நீங்கள் பாட்டு போங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்கள், இந்த வீடு எப்படி இருக்கும்? பேய் பிடிச்சி வீடு மாதிரி இருக்கும். மொத்த குப்பையும் அங்கே தான் இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் ஒரு ஆள் வாசம் பண்ணணும்.
அவர் தான் பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவி ஒன்றிருந்து போன பிறகு நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். அதான் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்கிறோம். ஒருத்தனும் வரலையே, ஒரு ஆளும் காணும். விசுவாசிகள் வர மாட்டாங்க, காத்து விடுறதுக்கு வர மாட்டேங்கிறேன். அப்படியே வந்தாலும் பரிசுத்த ஆவியில் நிரம்பணும், கேட்கணும். தாகமுள்ள யாவருக்கும் என்ன செய்கிறாரு? தாகமுள்ள யாவரும் ஜீவ தண்ணீர் ஊற்றில் வந்து என்ன செய்ய கடவன்? இலவசமாய் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி தாங்க தாங்க தாங்க. உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னு எவ்வளோ சண்டை போடுற? உனக்கு தேவைகள் சந்திக்கப்படலைன்னு எவ்வளோ கத்துறீங்க? உலக பிரகாரமான காரியங்கள் சந்திக்கப்படலைன்னா வீட்டில் புருஷன்ட்ட, மனைவிட்ட, தாயிட்ட, தகப்பன்ட்ட எல்லாத்தையும் என்ன வாக்குவாதம் பண்ணுறேன், எனக்கு அது வேணும் வேணும்னு. இதே போல் பரிசுத்த ஆவி பெறணும். பரிசுத்த ஆவி பெற்றாதான் அந்த வீடு நிரப்பப்படும். அந்த வீடு என்ன செய்யப்படும்? இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்கும். வெறுமையாக இருந்தால் இந்த போன ஆள் எங்கே வருவான்? ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. நீ அதே பிரதிஷ்டையில் இருக்கியா? பரிசுத்த ஆவி பெற்றுட்டியா? நம்பிக்கையில் இருக்கிறியா? விசுவாசத்தில் இருக்கிறியா? அந்த பழைய ஜப ஜீவியம் இருக்கா? அந்த பிரதிஷ்டை இருக்கா? அந்த தெய்வீகம் இருக்கான்னு அவன் செக் பண்ணுவான். செக் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே வந்துடுவான். ஒரு இடத்துல ஒரு விசுவாசி அப்படியே ஊழியம் செய்ய போன இடத்துல ஊருக்கு வெளியே இருந்த ஒரு இந்து கோயிலில் அப்படியே இருட்டில் வேலை வந்துக்கிட்டே இருந்தார். அந்த கோயிலை பார்த்தாரு. உனக்கு நீ பிசாசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை தூக்கி பக்கத்தில் ஒரு கிணத்துல போட்டு போயிட்டாங்க. யார்? இவன் போட்டான். இவன் எழுப்புதல் நெஞ்சிரு. அப்போ இவர் ஃபுல் அபிஷேகத்தில் இருக்கார். தூக்கி கொண்டு வந்து தூக்கி எதை தூக்கி போயிட்டான்? கிணத்துக்குள்ளே போட்டு போயிட்டான், பக்கத்து கோயில் கிணத்துல. இவன் போயிட்டான் வீட்டுக்கு. இவனுக்கு சந்தோஷம், ஒரு பிசாசை நெஞ்சிட்டான், தூக்கி போட்டான். அந்த பிசாசு 11 மணிக்கு 12 மணிக்கெலாம் யார் வீட்டுக்கு போயிடுச்சு? பூசாரி வீட்டுக்கு போயிடுச்சு. என்னையை ஒருத்தன் உள்ள தூக்கி போட்டான், நீ எடுத்து வெளியே வை, என்னை எடுத்து வெளியே வை. காலையில் என்னையை பார்த்தா கோயிலில் இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்வான்? என்னைய பரியாசம் பண்ணுவான். இவன் சொன்னான், என்ன எங்கே இருக்கான்? நான் கிணத்துல இருக்கேன். இவன் நைட்டு 12 மணிக்கு எவனாவது போய் கோயில் கிணத்துல இறங்குவானா? அவன் சொன்னான், நான் வரமாட்டேன். இல்லை, நான் இப்போ உன்னை அடிச்சிருவேன். என்னையை அடித்து என்ன பிரயோஜனம்? அவன் கேட்டானா, அந்த சிலையை தூக்கி போட்டானா? அவனை அடிக்க வேண்டியானா? என்னையா அடிக்க வர? உன்னை தூக்கி போட்டவனை அடிக்க விடாமல் என்னை காலம் வரும் அப்போ நான் அவனை அடிப்பேன். எப்படி? அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்னது? டைம் வரும். அவன் எப்போ பின்மாறுறான்னு பார்ப்போம். எப்போ அவன் ஸ்லோ டவுன் ஆகிறானோ அன்றைக்கி நான் எங்கே வருவேன்? அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னை தூக்கி வை, என் மான மரியாதைலாம் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வரும், திரும்ப வருவான். அதனால தான் இயேசுகிட்ட இருந்து 3 ட்ரிப் சோதிச்சுட்டு போயிட்டு திரும்ப வர்றான். ஒரு டைம் வந்துச்சு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுடையது ஒன்றுமே இல்லை. டக்குன்னு சொன்ன உடனே போயிட்டாங்க. உடனே நியாயந்திருக்கப்படுகிறான்னு சொல்கிறார் இயேசு. அப்போ இந்த அசுத்த ஆவி போயிடுச்சுங்க. ரிட்டன் வருது, ரிட்டன் வருது, தேடி வருது. இவன் எப்படி இருக்கான்? இவன் பிரதிஷ்டையில் இருக்கானா? இவன் உண்மையாக இருக்கானா? அந்த பழைய அபிஷேக எழுப்புதல் இருக்கா? இதை பார்ப்பான். இதை பார்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பரமக்குடி, சொல்லுங்கள். இப்போ வர்றான் வச்சுக்கோங்களேன். வந்துட்டானே என்ன பண்ணுவீங்க? உடனே முழங்கால் போட்டு சோத்ரா சோத்ரா அல்லேலூயா ஆமென்னு கத்திடுவீங்களா? அவன் பார்ப்பான், இது வெறுமையாக இருக்குது, பழைய ப்ரேயர் இல்லை, பழைய விசுவாசம் இல்லை, பழைய நம்பிக்கை இல்லை. அசுத்தாவினுடைய தாக்குதல்னா என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அசுத்தாவி இருக்கா இல்லைன்னு உனக்கு தெரியணும். நீ பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மீசை எடுத்துகிட்டு தாலியை கலத்திட்டேன்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. அசுத்தாவி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? அசுத்தாவி வந்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? நீ கோயிலுக்கெல்லாம் வருவ, ஆனால் அசுத்தாவி இருக்கும். லூக்கா 4:33 பாருங்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஜெபாலயத்தில் ஃபெய்த்தமில் யார் இருக்கா? ஃபெய்த்தமில் யார் உட்காந்துருக்கா? ஜெபாலயம் நம்ம ரொம்ப டீசெண்டாக வசிக்கக்கூடாது. ஃபெய்த்தோமில் ஒருவன் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சகோதரி இருந்தாள், ஒரு சகோதரன் இருந்தான். அப்படி தானே? அப்படி தானே அர்த்தம்? அது நமக்கு ஜெபாலயம் இதுதான், தேவனுடைய வீடு. அசுத்த ஆவி பிடிச்சிருந்த ஒரு ஆள். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது பிசாசு பிடிச்சா ஒருத்தன் கோயிலுக்கு வர மாட்டான். கட்டாயம் வருவான். சில பிசாசு தான் பைபிளை தொட்டால் ஓடிடுங்க. சில பிசாசு உட்காந்து பைபிள் படிக்கும். சில பிசாசு வசனம் சொன்னால் ஓடிடும். சில பிசாசு வசனத்தை பேசும்.
சில பிசாசு அந்நிய பாஷை பேசினா போயிடும், சில பிசாசு அந்நிய பாஷை பேசும். தூத்துக்குடியில் ஓட்டப்படாரத்தில் ஒரு ஆளுக்கு பிசாசு துரத்துன போது இந்த தலை அப்படியே ஆடுங்க, பாம்பு மாதிரி ஆடுங்க. இந்த தலை அது எப்படி ஆடுன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். அப்படி எப்படின்னா நான் போதும் டப்பு டப்புன்னு அந்த தலை பாம்பு மாதிரி ஆடும். இருக்கார், அவங்க பிள்ளைங்களாம் ஊழியத்தில் இருக்காங்க, என் கூட இருக்கா அங்கெல்லாம். அந்த ஆஃபீஸ் சொல்லணும், இவங்கெல்லாம் அந்நிய பாஷையில் பயங்கரமாக, ஏய் நிப்பாட்டுறா, நான் பேசுகிறேன் பாடுறா அந்நிய பாஷை அப்படின்னு அது பேசும். யார்? அந்த வலுசற்ப ஆவி. நீ என்ன அந்நிய பாஷை பெருசாக புதுசாக பேசுகிற, நான் பேசுகிறேன் பாரு அப்படின்னு பேசும். அதனால் நம்முடைய ஆளுங்க பாதி பேர் அந்நிய பாஷை பேசுகிறது உண்மையான ஆவியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ பாட்டு கையாப்பையாப்பையான்னு கத்திட்டு போய் என்னத்தையோ கத்திட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தானோ, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் கிராஸ் ஆகிருக்கான் அந்த கம்பெனியில். என்ன பார்த்துருக்கான், ப்ரேயர் தானே பண்ணுறான், ஆனால் வேறு ஏதோ வார்த்தை வித்தியாசமாக பேசுகிறானு. ப்ரேயர் தானே பண்ணுறான் இவன், சரி கம்பெனியில் மிஷினுக்கு முன்னால் நின்று ஏதோ ப்ரேயரில் நிற்கிற மாதிரி நிற்கிறான், சரி ரைட்டு. ஆனால் இவன் என்னவோ பேசுகிறானே, அந்த லாங்குவேஜ் அவனுக்கு தெரியுது. இவன் அந்நிய பாஷை பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த பாஷையுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்து நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டான். ஓ நான் ப்ரேயரில் என்ன டங்ஸு பேசிகிட்டு இருக்கேன். டேய் நீ பேசுகிற டங்ஸ் தான் அது, நீ வேறு பாஷை தான் பேசுகிற, உனக்கு தெரியாத பாஷை தான் பேசுகிற, எனக்கு தெரியுது. ஆனால் அந்த பாஷையோட அர்த்தம் உனக்கு தெரியுமா? நான் இல்லை. இன்னும் நீ சிகரெட்டை எவ்வளவு நாள் பிடித்து கொண்டே இருப்பான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இவன் பேசிக்கிட்டு இருக்கிறவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், இவன் பாட்டுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னா ஆவியான உள்ளேருந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இன்னும் எவ்வளவு நாள் நீ சிகரெட் பிடித்து கொண்டே இருப்பா. இவன் நான் விசுவாசி தான். இவனுக்கு அப்போ பேரஞ்ச மாதிரி ஆகிட்டான். என்னடா நம்ம கதையை இவன் சொல்லிவிட்டானு. நான் உன் கதையை சொல்லலைப்பா, நீ பேசின வார்த்தை அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறேன்னு சொன்னான்டான்னு. இப்போ பேசுங்க, நீங்கள் யாராவது என்ன அந்நிய பாஷை நீங்கள் பேசுகிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம என்ன பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்முடைய குறையவே ஆவியானவர் நினைச்சிட்டு இருப்பார், சுட்டி காட்டிட்டு இருப்பார், உள்ளேருந்து குத்திக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை அதனால் நீங்கள் அசுத்தாவி போயிடுச்சுன்னா நினைக்காத, வெயிட்டிங். நீ அசுத்தாவி பெற்ற கோயிலுக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போது சனிக்கிழமை நைட்டு அது மில்லர்புரம் ஃபெய்த்தம்னு தூத்துக்குடி இப்போ சென்ட்ரல் ஃபெய்த்தம் தொடங்கிறதுக்கு முன்னால் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரர் நல்லா ஜெபம் எடுப்பார். 10, 30, 40 பேர் நல்லா ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை கேட்டு பக்கத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு டாக்டர் வருவார் அடிக்கடி. அது அப்போ முள்ளுக்காடு. அப்போ முள் எடுத்து விட்டுட்டு நாங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். அவர் வந்தார். வந்து அப்போ தான் நாங்கள் காஃபி குடிக்கிற டைம் அவர் வந்து பேசுகிறார். அப்போ ஊழியக்கார்ட்ட கேட்குறாரு, நல்லா விசுவாசி பையன், நான் அப்போ என்ன 11th 12th அதெல்லாம் பிஏ ஃபஸ்ட் இயரோ தெரில உட்காந்துருக்கேன். அப்போ அவர் கேட்குறாரு, பரிசுத்தாவி பெற்றோருக்குள் பிசாசு வருமா, அது எப்படி, சரியா நியாயமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு நம்ம ஊழியக்கார்ட்ட. வரும் அப்படின்னாரு. பரிசுத்தாவி பெற்றவனுக்குள்ள யார் வருவா? பேதருக்குள்ள பிசாசு வந்துச்சா இல்லையா? சரி, அதை சொல்ல முடியாது, அவர் சொல்லலை. வரும்னு. அது எப்படி வரும்? பரிசுத்தாவி பெற்றவனுக்குள்ள எப்படி பிசாசு வரும்? அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். கேட்டு திறந்துருந்துச்சான்னு. ஆமாம். நீ டாக்டர் தானே? ஆமாம். நீ வந்துட்டில்ல? ஆமாம். இந்த நாய் எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். அவன் நாய் எங்கே வந்திருக்கு? டாக்டர் வீட்டு நாய் டாக்டர் கூட எங்கே வந்துருச்சு? நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், அங்கே படுத்து கிடக்குது. அவர் சொன்னார், பாஸ்டர் டப்புன்னு அடித்தார் பிரதர். அப்போ உள்ள ஊழியக்காரர், நீங்கள் டாக்டரு ஓகே வந்துட்டீங்க, நாய் எப்படி வந்துச்சுன்னு. கதவு திறந்துச்சு. கதவு திறந்துருந்தால் பிசாசு வரும், பேயும் வரும், சர்ப்பம் வரும், எல்லாம் உள்ளே வரும். புரியுதா? அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே திறந்துருந்தா, கதவு திறந்துருந்தா எல்லாம் யாரெல்லாம் வருவா? நாயும் வரும், பேயும் வரும். ஜபாலயத்தில் யார் உட்கார்ந்துருந்தா? பாஸ்டர் உட்கார்ந்துருந்தார். அருமையான விசுவாசிகள் உட்கார்ந்துருந்தார்னு இல்லை அந்த வசனம் என்ன சொல்லுது? அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன். அசுத்தாவியினுடைய 2-3 தாக்குதலை நான் உனக்கு சொல்கிறேன். மார்க் 9:25. அசுத்தாவி வந்தால் அது இருக்கா இல்லையான்னு இப்போ உங்களுக்கு செக் பண்ணணும் இல்லையா? இப்போ செக் பண்ணு பார்க்கலாம். 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. அசுத்த ஆவியை பார்த்து அவர் என்ன சொல்றாரு?
என்ன சொல்றாரு? ஊமையும் செவிடுமான ஆவியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைய துதிக்க விடாது, ஜெபிக்க விடாது, நாவை கட்டிடுவான். கப்புன்னு பிரேக். எல்லாரும் சோத்திரம் பண்ணும் உட்காந்துருப்பேன். காலையில் 4 மணிக்கும் சோத்திரம் பண்ண மாட்டேன், 6 மணிக்கும் சோத்திரம் பண்ண மாட்டேன், வழியிலையும் சோத்திரம் பண்ண மாட்டேன், ஜபத்துலையும் சோத்திரம் பண்ண மாட்டேன். வாயில் துதியோ ஸ்தோத்திரமோ வராது, ஊமையாக்கிடுவான். ரெண்டாவது செவிடு, என்ன சொன்னாலும் கேட்காது, கத்தரவன்ட்ட பேசினாலும் கேட்காது. பக்கத்தில் உள்ளவனுக்கெல்லாம் கேட்கும், கத்தர் பேசினாருமா. உனக்கு கத்தர் பேசவே மாட்டார், உனக்கு காதில் கேட்கவே கேட்காது. அசுத்தாவி. மார்க்கு 5:13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றி, அது ஒரு பின்மாற்ற ஆவி. பன்றிக்குள்ள இந்த ஆவி போச்சு. பன்னியை பற்றி சொல்லுவாங்க, கழுவப்பட்ட பன்றி எங்கே போகுது? திரும்பவும் எங்கே போகும்? சேத்துக்குள்ளே தான் போகும். அதே போல் பன்றியினுடைய இன்னொரு கேரக்டர் என்ன? பூமியவே பார்க்கறது, வானத்தை பார்க்குற சிந்தையே இல்லை. தலையை உயர்த்துகிற பழக்கமே யாரு கிடையாது. தலையை தூக்கி பார்க்குற பழக்கமே, ஏறெடுத்து பார்க்குற பழக்கமே யாரு கிடையாது? பண்ணி கிடையாது. எனி டைம் இப்படியே தான் போகும். உலகம், மாமிசம், உலகம் 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 இப்படியே சுற்றுறது. இன்றைக்கி அநேக விசுவாசிகள், ஊழியர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவோ ஒவ்வொரு கூட்டங்களையும் கழுவுறாரு, திருப்பி இந்த பண்ணிக்குள்ளே தான் போகுது. அந்த ஆவி கரெக்டாக பாருங்கள், வேறு எதுவும் ஆட்டுக்குட்டிக்குள்ளே போனது அப்படிலாம் வராது. எங்கே தான் போவோம்? பண்ணிக்குள்ளே தான் போவோம். நானும் பைபிளில் பார்த்தேன். அசுத்த ஆவின்னா இவ்வளோ தான். பிசாசு அது இதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன், டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்குது. அடுத்து வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மாதிரி பிசாசுலையும் திருத்துவம் இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நம்ம சொல்றோம் இல்லையா, திருத்துவ தேவன். அதே போல பிசாசுல திருத்துவம் இருக்கு. அதுதான் அந்த வசனம். வாசி மறுபடியும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், வலு சர்ப்பம் அவன் தான் டாப், மிருகத்தின் வாயிலும், அடுத்து செகண்ட் மிருகம், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 பிசாசின் திருத்துவம். இது வாயிலிருந்து ஒரு அசுத்தாவி பரப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட ஆவி? தவளைகளுக்கு ஒப்பான ஆவி. தவளையினுடைய பெரிய சுவாபமே லட 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 லடன்னு கத்திக்கிட்டே இருக்கிறதா. நுணலும், தமிழ் ஸ்கூல் போயிருக்கீங்களா? நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் என்னது? தவளை. தவளை நுணலுங்கிறது தவளையை தான் தமிழ் பழைய பேர். நுணலும் தன் வாயால், தவளை தன் வாயால் தான் கெடுங்க. நீங்கள் போங்க அப்படி தண்ணிக்குள்ளே கத்திட்டே கிடக்கும். அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுங்க. உன் வாயே உன்னை காட்டி கொடுத்துரும். தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவி. இந்த ஆவி இன்றைக்கும் வேலை செய்யுது. அதனால தான் நம்முடைய ஆளுங்களுக்கு வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. தூக்கத்தில் கூட பேசிகிட்டே இருப்பான். அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். யாரையாவது பற்றி எதையாவது பற்றி எப்படியாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அசுத்த ஆவி. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது உன்னை விட்டு போயிடுச்சு. பட் இப்போ திரும்ப என்ன செய்யுது? வருது. இப்போ நீ திருப்பி வாயாடியாக மாறுற. இப்போ உனக்கு பேர் என்னது? வாயாடி. அந்த அந்த பிரதர் இப்படி பேசினாரு, அந்த சிஸ்டர் இப்படி பேசினாங்க, அந்த அக்கா இப்படி பேசிச்சு. இதெல்லாம் திருப்பி இந்த அசுத்தாவி திரும்ப வந்ததுனுடைய ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கினதுக்கு உள்ள அடையாளம் தான் இது. வெளிப்படுத்தல் 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு பாபிலோன். பாபிலோன் தான் அசுத்த ஆவியினுடைய காவல் வீடு. பாபிலோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாபிலோன்னா என்ன அர்த்தம்? குழப்பம், தாறுமாறு, நவநாகரிகம், பாழாய் போன ஜீவியம், இப்படி வரிசையாக ஒரு 7 சொல்லலாம். பாபிலோன் பெருமையின் உச்சகட்டம். இதோ நான் கட்டின மகா
பாபிலோன்னு ஒருத்தன் சொன்னான். பாபேல் அப்படி அதுதான் எதா மாறுது? பாபிலோனா மாறுது. வேசிகளின் தாய், அருவருப்புகளின் தாய் யாரு? பாபிலோன். இந்த ஆவிலாம் திரும்ப வந்துருங்க. நீ என்னென்ன பாவத்தெல்லாம் விட்டுட்டியோ அதெல்லாம் திரும்ப வரும். அது அது அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ரிட்டர்ன் வந்துருச்சு. யார் வந்துட்டா? உனக்குள் பரிசுத்தாவி குறைந்தால் இதெல்லாம் வரும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடை நிரப்பிடணும். எல்லாவற்றாலும் சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அது நிரப்புனாதான் இவன் வரும்போது வீட்டில் ஆள் இருக்குன்னா ஓடி போவான். இவன் வரும்போது வீட்டில் ஆள் இல்லைன்னா யார் வந்துடுவா? உள்ளே வந்துடுவா. டக்குன்னு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டான், உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடு. அதனால தான் பைபிள் சொல்லியிருக்கு, நீ ஒருவனை மாக்கத்தானாகும்படி இப்போ இரவும் பகலும் ஓடுற, கடைசியில் நீ நரகத்தின் மகனாக அவனை மாற்றுகிறாய். உன்னையும் கெடுத்து நீ மற்றவனையும் கெடுத்துடுற. விசுவாசிகள் ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, விட்டு போன அசுத்தாவி யூராசுக்குள்ளே வந்துச்சு. பணம் 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 பணம், மைண்டு ஃபுல்லாக காசு தான். அவனை விட்டு போன ஆவி எப்போ வந்துருச்சு? ராபோஜன் எடுக்கும்போது வந்துருச்சு. அவர் அவனுக்கு துணிக்கை கொடுத்தார், அவனுக்குள் அந்த ஆவி புகுந்தது. அடுத்து அவனை உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொன்னார். முடிச்சிருச்சு. அவனை கதையை முடிச்சுட்டு தான் அது போச்சு. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு வந்த ஆவி வரும். அப்போ தான் நமக்கு பண ஆசை வரும், பொருளாசை வரும், வாயாடுவோம், சண்டை போடுவோம், ஜெபிக்க மாட்டோம், தயவ சத்தத்தை கேட்க மாட்டோம். அந்த பழைய பழக்கமே அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை டோட்டலாக அடிச்சு பிடிக்கும். அப்போஸ்தலர் 5:16. அப்போஸ்தலர் 5:16 வாசி. தப்போ சரியா வாசி. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும். அசுத்த ஆவி வாதிக்கிற ஒரு சக்தி. லூக்கா 6:18. லூக்கா 6:18. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து. அசுத்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா உனக்கு வேதனை உண்டாகும். வாதிப்பான். வியாதியை கூட்டுவான், வேதனையை கூட்டுவான், மன வேதனையை கூட்டுவான். அசுத்தாவி உள்ள வரும் பொழுது அசுத்தாவினால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வாதிக்கப்பட்டார்கள். மார்க்கு 5:2. அவர் படவில் இருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். உன் வீடு எப்படி மாறிடும்? நீ இருக்கிற இடம் எப்படி மாறிடும்? எங்கிருந்து வந்தானா? அசுத்தாவி பிடிச்சிருந்தவன் எங்கிருந்து வந்தான்? பிரேத கல்லறையிலேருந்து வந்தான். உன் வீடு வந்து சுடுகாடு மாதிரி ஆகிடும், சிமெட்ரி மாதிரி ஆகிடும். அமைதியாக இருக்கும். திடீர்னு ஊன்னு ஒரு சத்தம் கடிச்சுன்னா போதும், எல்லாம் ஆடி போயிடுவான். பிசாசு. வீடு, உங்கள் வீடு எப்படி இருக்கு? பரிசுத்த ஸ்தலமாக இருக்கா? தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கா? ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கா? துதியும் ஸ்தோத்திரமும் களிப்பும் சத்தம் கேட்குதா? இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கா? வீடு எப்படி இருக்கு? உனக்குள்ளே என்னென்ன சத்தம்லாம் வரணும்? களிப்பின் சத்தம் வரணும், மகிழ்ச்சியின் சத்தம் வரணும், சந்தோஷத்தின் சத்தம் வரணும், மணவாளியின் சத்தம் வரணும், மணவாட்டியின் சத்தம் வரணும், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுங்கிற சத்தம் வரணும், ஸ்தோத்திர சத்தம் வரணும். இப்படிலாம் பைபிளில் இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல இருக்குது, ஸ்தோத்திர சத்தத்தை ஒளிய பண்ணுவேன், சத்தம் என்ன களிப்பின் சத்தம் சந்தோஷத்தின் எல்லாமே ஓஞ்சி போயிடும். அப்போ உன் வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுடுகாடு மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சுடுகாடு எப்படி இருக்கும்? மனுஷனே போக மாட்டேன். இப்போ உள்ள சுடுகாட்டில் எல்லோரும் போகிறான்னு வச்சுக்கோங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது டெய்லி சுடுகாடு வழியாக தான் எங்கே போவேன்? காலேஜுக்கே போகிறது. ரோடு வழியாக சுற்றினா அது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்படியே டப்புன்னு சுடுகாட்டு சோறை இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோம். அது வாடு சுடுகாட்டுக்குள்ளே போய் அதுக்கு ஜம்ப் பண்ணி திருப்பி எங்கே போயிடுறது? சுடுகாட்டுக்கு அங்கிட்டு காலேஜ், சுடுகாட்டுக்கு இங்கிட்டு வீடு. சுடுகாடுனா இந்த 2 அடி 3 அடிலாம் கிடையாது. இங்கேருந்து அந்த யாதவ ஸ்கூலு தாண்டி போகணும். அவ்வளோ தூரத்துக்கு சுடுகாடு, பெரிய சுடுகாடு, வெறும் மண்ணாக கிடக்கும். நம்ம தான் அதை விட பெரிய பிசாசு மாதிரி நமக்குள்ள பயங்கரமான என்ன உனக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனிலும் அது பாட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு நேராக அப்படியே ஜம்ப் பண்ண சுவரை தாண்டிட்டா நேராக சுடுகாட்டில் நேராக நடந்து கேட்டை தாண்டிட்டா என்னது ரோட்டை தாண்டினா காலேஜ். பிசாசுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்குவான், உள்ளே வந்து உட்காந்துக்குவான்.
உன் வீடை சுடுகாடு போல மாற்றிடுவான். அவன் அசுத்தாவி பிடித்திருந்தவன் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்தான். இது உள்ளே வந்துருச்சுன்னா ஸ்டாண்ட் பண்ணிடுவான். அப்படியே உன் வாழ்க்கை வனாந்தரமாய் மாறும். லூக்கா 8:29. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. எப்படி? எவ்வளோ நாள்? அது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வெகு காலம் பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். வனாந்தரம், பிசாசு வந்து உன் வாழ்க்கையை வனாந்தரமாக மாற்றிடுவாங்க. இயேசுவை சோதிக்கிறதுக்கு எங்கே தான் கொண்டு போனாங்க சொல்லுங்க? லூக்கா மத்தேயு 4:1 இல்லாட்டா லூக்கா 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டான். சோதனை உன் வாழ்க்கையில் அசுத்தாவி வந்துருச்சுன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. ஊழியத்தில் போராட்டம் 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 விட்டாது. அவன் வனாந்தரத்துக்கு ஒன்று இழுத்துக்கிட்டே தான் இருப்பான். வெகு காலம் உனக்குள்ளே இருந்து வனாந்தரத்தில் இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் உலகத்தை வனாந்தரமாக்கினவன் இவனே. 14:17 உலகத்தை வனாந்தரமாக்கி அதி நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். எப்படி? சிறைப்பட்டவர்கள் எல்லாம் கொரோனாவில் செத்தவனை ஒருத்தனையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டான். உலகத்தையே வனாந்தரமாக்குற வல்லமை. உன் ஊழியம் வனாந்தரமாக மாறிடும். உன்னுடைய வாழ்க்கையே வனாந்தரமாக மாறிடும். உன் குடும்பம் வனாந்தரமாக போயிடும். எப்போ பார்த்தாலும் பிசாசு ட்ரையல் தான். எப்போ பார்த்தாலும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அசுத்தாவி தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அது வந்து அது வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கதாகவும் கண்டு திரும்பி தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து உள்ளே புகுந்தது. வரும்போது சும்மா வராது. முதல்ல இருந்தது 1, இப்போ வர்றது எத்தனை? 1+7 அவ்வளோதான். எப்படி இருக்கும்? ஒரு ஆவி இருக்கும்போதே உன் வாழ்க்கை நாசமாக போயிருந்துச்சு. இப்போ 8 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 8 டிசைனில் போய்டும். உன் வாழ்க்கையும் பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் ஃப்யூச்சர் எல்லாம் நாரி போய்டும். ஊழியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? இந்த அசுத்த இப்போ நம்ம அதான் நம்முடைய கடைசி கன்க்ளூஷன் என்ன? இயேசு இந்த ஆவியை அதட்டினார். இப்போ நீங்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து இந்த ஆவியை வெளியே கொண்டு போகணும். இனி உள்ளே வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? சான்ஸை கொடுக்க கூடாது. லூக்கா 9:42 அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவி அதட்டு ஏய் பிசாசை போன்னு சொல்லு. நாய் வீட்டுக்கிட்ட வருதுன்னா என்ன சொல்ல? சி போன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லணும். பிடிச்சு தூக்கி எறியணும், துரத்தணும். அதட்டு. உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை எடு. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் வீட்டிலேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்ல சொல்ல அது என்ன செய்யும்? பின்னால் போய்கிட்டே இருக்கும். போன்னு சொன்னீங்கன்னா போகும். இந்த நாயை இந்த உலகத்தில் சொல்லுவான், பிசாசு எப்படிப்பட்டவன்னா கெஞ்சினா என்ன செய்வான்? மிஞ்சுவான். மிஞ்சிட்டினா அவன் கெஞ்சுவான். நீ மிஞ்சிட்டினா அவன் கெஞ்சுவான். நீ கெஞ்சினா அவன் என்ன செய்வான்? நம்ம பாருங்க, பிசாசை துரத்துறோம். எப்படிலாம் துரத்துறோம்? ஒரு ட்ரிப் துரத்துறோம், போகல. 2வது ட்ரிப் துரத்துறோம், வருஷக்கணக்காக துரத்திட்டு கிடக்கிறோம். பாஸ்டர் பால் துரத்துனார் சொன்னா உங்களுக்கு? பாஸ்டர் பால் துரத்துனது சொன்னா எப்பமா சொன்னா? இல்லை. ஒரு இடத்துல இல்லை, கேரளாவில் ஒரு பிசாசு பிடிச்சால் பயங்கர சேட்டை. அவனை எல்லா கூட்டத்திலையும் கொண்டு வந்துட்டாங்க. பிரதர் துரத்தி பார்த்தாரு, முடியல. பாஸ்டர் துரத்தி பார்த்தாரு, முடியல. சென்ட்ரல் பாஸ்டர் துரத்தினாரு, போகல. கடைசியில் பாஸ்டர் பால் கன்வென்ஷனுக்கு வராருன்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த ஆளை. அவன் பயங்கர பரியாசம், விளையாட்டு, வம்பு, பயங்கர பிசாசு. அது பாஸ்டர் பால் வந்தாச்சு. எல்லாருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு. இவர் வந்து சொன்ன உடனே அந்த ஆவி என்ன செய்ய போகுது? ஏன்னா அவர் தான் சீஃப், அடிக்க போகிறாரு. உடனே அந்த ஆவி ஓடிட போகுதுன்ட்டு. நம்ம தான் இயேசுவின் நாமத்தில் நம்ம சும்மாவே தூங்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது சொப்பனம் நல்லா இல்லைனாலே ஸ்தோத்திரம் தலையிலையா கத்திடுவான். நம்மால் கரண்ட் ஆஃப் பண்ணாலே கத்துவான். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாலே பிசாசு வந்துச்சுமா. அது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி உலகம் இது.
ஆனால் அவர் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சாச்சு. கூட்டம் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறாரு, பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபிக்கிறாரு, எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டே வராரு. இவனை கொண்டு போய் விட்டாச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சென்டர் பாஸ் வந்து அவன் போனவன் எல்லாம் வேடிக்கை. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த ஆவி ஓட போது. ஏசு ஜெயிக்க போறார். ஏசுவின் நாமத்தில் போ அப்படின்னாராம். ரொம்ப சிம்பிளா போ அப்படின்னாராம். இவர் பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஜெபிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்னடா இது சீஃப் பாஸ்டரு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாரு இயேசுவின் நாமத்தில். அதுவும் நம்மளாவது கத்தியாவது அதிகாரமோட என்னமோ கத்துற மாதிரி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுவோம். அவர் இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஜெபிச்சுட்டு போயிட்டார். இவங்களுக்கு எல்லாருக்கும் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. அந்த பிசாசத்தை பிடிச்சவன் சொன்னானா, ஏய் நான் இருக்கிறேன். எப்படி? நான் போகவில்லை, நான் எங்கே இருக்கிறேன்? நான் இங்கே தான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. போச்சு, முடிஞ்சு போச்சு. நம்மளே பரியாசம் பண்ணுவான். இனி நம்ம சபை பேரே கெட்டு போச்சு. பிசாசை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லுவான். சீப்பாஸ்டே துரத்தில் போங்கடான்னு சொல்லுவான். ஐயோன்ட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருத்து போயிட்டாங்க, வெக்ஸாகி போயிட்டாங்க. இவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சு இறங்கிறார். இறங்கும்போது அந்த பிசாசு பிடிச்ச ஆள் வந்து, இப்போ சொல்லு நான் போகிறேன் அப்படின்னுச்சான். யார்கிட்ட வந்து? பாஸ்டர் பால் இறங்க போகிறாரு. அது வந்து சொல்லிச்சான், இப்போ சொல்லு நான் போகிறேன்னு. என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் போகணும். அதான் சொல்லிட்டேன்ல, ஒன்ஸ் தான், ஒரு ட்ரிப் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோ. இல்லை இப்போ சொல்லு. ஒரே ட்ரிப் நான் சொன்னது தெரிச்சு விழுந்து ஓடி போச்சு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒரு ட்ரிப் இல்லை, நான் 100 ட்ரிப் சொல்கிறேம்மா, எப்படியாவது நீ போனால் போதுமா அப்படிதானே சொல்லுவோம். நம்ம ப்ராக்டிஸ் அப்படி தான். ஒன்று போகலைன்னா போ 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 போன்னு கத்திட்டு நடப்போம். அவங்க ஒரே வார்த்தை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் போன். நான் ஒரு ட்ரிப் சொல்லிட்டேன், திரும்ப நீ போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரிப் சொல்லு. முன்னால் வந்து விழுது. எனக்கு ஒரு ட்ரிப் சொல்லிடு, நான் போயிடுறேன். ஒரு ட்ரிப் சொல்லு. அடுத்த ட்ரிப் இனிமேல் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒன்ஸ் தான், ஒரு கமாண்ட் தான் அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு விழுந்து கத்தி கதறி ஓடி போச்சு. நம்ம அப்படி செய்வோமா? எலியா சொல்கிறான், என்னுடைய வாக்கின்படி அன்றி இஸ்ரவேலில் மழையோ பனியோ பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுற. மழை கருத்து போனாலும் சரி, இருட்டு போனாலும் சரி, புயல் அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் சரி, நான் சொல்லாமல் மழை பெய்யாதுமா. அந்த அளவு ஸ்டடி. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அதட்டணும். உனக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லு, போகும். 2வது மார்க் 6:7. அவனை துரத்தணும், நாயை துரத்துன மாதிரி துரத்தணும். அவனை வச்சுக்கிட்டு வெடிக்க பார்க்கக்கூடாது. சோத்திரம் பிரதர்னு போன்னு சொல்லு. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவியை துரத்துறதுக்கு உனக்கு பவர் இருக்கு. ஒன்னு அதட்டணும். ஏசு சொன்னார், பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அதட்டணும். கடலை அதட்டினார். அதட்டினாரா? இறையாதே, அமர்ந்துரு. ஒரே வார்த்தை தாங்க, டப்புன்னு நின்றுச்சு. இவன் வர்றான், தாவீது போஸ்டிங் வர்றான், அப்னேர் கூட வர்றான். அப்போ அப்னேர்கிட்ட சொன்னான், நீ போ, இஸ்ரவேலெல்லாம் திரும்ப பண்ணுறதா சரி, மீகாலை கூப்பிட்டு வா, மீகால் வராமல் என்னை பார்க்கக்கூடாதுன்ட்டான். மீகாலை போய் கூப்பிட்டா அவள் புருஷன் பின்னாலே அழுதுகிட்டே வந்தான். நீ எங்கே போகிற, நீ என்னையை விட்டு போறியா, போச்சே என் வாழ்க்கை, ஐயோயோன்னு பின்னாலே வந்தான். திடீர்னு வந்துட்டான் அப்னேர். இவன் ஏன் இங்கே வந்துட்டு இருக்கான்? திரும்பி போ அப்படின்னா ஒரே ஓட்டான். ஒரே கமாண்ட் தான். அந்த வார்த்தையை படித்து பார்த்தீங்கன்னா, திரும்பி போ. அந்த கமாண்டு. அதுக்கு பிறகு நின்னா அவன் தலை என்ன செய்யாது, அவனுக்கு இருக்காது, துண்டா தூக்கிடுவாங்க. அடுத்த செகண்ட் தலை இருக்காது. அதுதான் பிசாசனுடைய கான்செப்ட். நீ துரத்தணும், அதட்டணும். போன்னு சொல்லு, போ, ஓடுன்னு சொல்லு, ஓடுவான். 2. 3வது லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கீழ்ப்படுகிறது. இது என்ன வார்த்தையோ, மறுபடியும் வாசி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று நீ சொன்ன உடனே கீழ்ப்படியும். போன்னு சொன்னா போதும், ஓடியப்படும். அதட்டு, துரத்து. ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. சகரியா 13:2. அசுத்த ஆவியே
தேசத்திலிருந்தே போக வச்சிருவாங்கிறார். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகளின் நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று அசுத்த ஆவியை போய்விட பண்ணுவோம். வீடு தொழில் எங்கெங்க இருக்கோ எல்லாம் பெட்டி தூக்கிட்டு கிளம்பிடணும். கண்ணை மூடுங்க. அசுத்தாவியை இப்போ நம்ம எதிர்க்கலாம். அசுத்தாவினுடைய பாதிப்பு உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஒரு அசுத்தாவி இருந்தால் அதனுடைய பாதிப்பு என்ன? வெகு காலம் இருக்கும். உன் வாழ்க்கையை வனாந்தரமாய் மாற்றும், உன்னை ஊமையும் செவிடுமா மாற்றும், உன்னை பின்மாற்றக்காரனாக மாற்றும், உன் வீட்டை பிரேத கல்லறையாக மாற்றும், உன் சரீரத்தையும் மனதையும் வாதிக்கும், உன்னை வாயாடியாக மாற்றும், உனக்குள்ள குழப்பத்தையும் உலக ஆசைகளையும் கொண்டு வரும். அது திரும்பி வந்தது. இன்னைக்கு திரும்பி வந்தால் உன் வீட்டுக்குள்ளே வந்துடுமா? வரக்கூடாது. இப்போ எதிர்த்து எல்லாரும் அதட்டுங்க, துரத்துங்க, அந்த வல்லமையை கீழ்ப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு ஒரே வழி பரிசுத்தாவின் நிறைவு. உன் வீடு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டா பெருக்குனா மட்டும் போதாது, ஜோடிச்சா மட்டும் போதாது, நீ ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது, பரிசுத்தாவி பெறணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் கிடையாது. ஆமென். சீயோன் கிடையாது, எருசலேம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 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 நீங்கள் பாருங்கள், அந்த அசுத்தாவி வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. உனக்குள்ளே வர முடியாத அளவு பரிசுத்தாவி நிறைவினால் நிரப்பப்படுவாயாக. அப்படி ஒருவேளை உள்ளே இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அதட்டு, துரத்து, எதிர்த்து நில்லு, அவனை மேற்கொள், அவன் ஓடட்டும். ஹல்லேலூயா. உன் வீடு பரிசுத்தாவினால் நிரப்பப்படட்டும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உன்னை சுகத்தினால், அபிஷேகத்தினால், ஆசீர்வாதத்தினால், இளைப்பாறுதலினால், ஹல்லேலூயா, ஆமென், அக்கினியினால் நிரப்பட்டும். Amen, 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 amen. Ay naman niya karabalas. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 hallelujah. Oh rabaka tira karamana shabala katura. Amen, amen. Oh rabaka sabdini minagara bala katura karabaka tura. Ikabana bani bi sabtene kemina seke milaturan. Amen. Amen. முதலாவது உங்களோடு எதிர்த்து நின்று போராடி கொண்டு உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணி உள்ளே வந்து போராடி கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவியை அதட்டுங்க. ஹல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தில் அவனை துரத்துங்க. உன் வீட்டில், உன் சரீரத்தில், உன் மனசில், உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் குடும்பத்தில், உன் வேலையில், உன் தொழிலில், உன்னுடைய ஊழியத்தில் எங்கெல்லாம் அவன் நுழைஞ்சிருக்கிறான்னு பாரு. அவனை வெளியே துரத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, ஓடிட்டான் அவன். ஆமென், ஹல்லேலூயா. ரைடா பக்கரா பக்கத்துரா.
ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்க துரத்தின ஆவி ஓடுனதை நீங்க பார்க்கணும். சும்மா வார்த்தையில் மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, எதில் இருக்கு? பலத்தில் இருக்கு. நீ இப்போ ஜெபிச்சிட்டில்ல, முழங்கால் போட்டில்ல, கமெண்ட் பண்ணிட்டில்ல, அதிகாரத்தை உபயோகப்படுத்திட்டில்ல, அபிஷேகத்தில் நிரம்பிட்டில்ல, அந்நிய பாஷை பேசிட்டில்ல, அவனை எழுத்துட்டில்ல, இப்போ அவன் ஓடுனதை நீ பார்க்கணும், அவன் விழுந்து போனதை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபாக்கா தீக்ஷே நாமத்தில் சபிக்கிற விழுந்து நிர்மலமாக நீ மேனா சேகே மேலே மானவே கராபா. Omena mania semela mania karamana ote ke mania rabala bare bala karama Sibila bala sibila bakara bala diribi kara ni bakara mage mena karabala sabala. ஆமென். இப்போ அந்த ஆவி போனதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். என் வீட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தொழிலுக்கு, எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஊழியம், ஜீவியம், என் பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைடைய வருங்காலம் எல்லாவற்றுக்கும் விரோதமாக எழும்பின ஆவியை நான் இப்போ எதிர்த்திருக்கிறேன். அவன் ஓடி இருக்கிறான், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுடையது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. Bala 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 karabala. Dora bakara melodi mina bakare mina dine mina gari mina dina. Dura mani sibikara dinikara mina. Reba reba ribala tina bakara bala tina. Amen. Listen man, pala man. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bakati kabana mangare mena dida bala. Shanam dana karati kavala. ஆமென். எப்படி அந்த ஆவி திரும்ப வந்துச்சோ அது மாதிரி திரும்ப வரலாம். நம்முடைய மரணம் வரைக்கும் அது வரும். ஆனால் வந்தாலும் எந்த வல்லமையும் உள்ள நுழைய முடியாதபடி ஆவியானவர் இப்பொழுது நம்மை நிரப்ப வேண்டும். இப்போ உன்னை ஃபில் பண்ணுறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்னைக்கு நிரப்புற இந்த அபிஷேகம் உன் ஓட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒருவேளை எக்காலம் தொனிக்குமானால் அந்த நொடி வரை, ஹல்லேலூயா, அந்த நிரப்புதல் எந்த வல்லமே உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அரபகதினா ரிகமானியா ரப ரோகரபகதிரா கரபகதிரானியா லிசரபல கரபகத்
ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். Sadani mania karani samman kere. Hallelujah, hallelujah. Shidabalagadabakaturabalagadurani. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது கிறிஸ்துவின் நிறைவே ஒளிந்து போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் 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 ஒளிந்து போகுமே. Hallelujah. Da 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 di di di. Da 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 di 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 di. Re mega bela bega di 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 di. Ida bala kada bega da bega di bega di bega. Le magare mene ga di bega di bega. Ida bala kada bega da bega di bega da bala. Ara bangara mana ga di bega ga di bega. Hallelujah. Hallelujah. Rishala mane kase danaira. Amen. Reba kabala bari bela bari bala bakara bakara bala diri bela bala. Shina bala gathiri kara bala diri bili 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 bili. Amen, 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 amen. Ora bala shala bali dara bala karani mane. Hallelujah. Dodra manora. Manora. La me me se bere bere biri biri biri. Ore bala bari biri 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 biri. Siri biri 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 biri. Amen.
ஆமென் ஆமென். அந்த ஆவி எப்போ வந்தாலும் உன்னைய பார்க்கும்போது என்னைய பார்க்கும்போது அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். வெறுமை என்ற வார்த்தை வரவே கூடாது. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இந்த நேரத்தில் எழுப்புதலாக இருக்கலாம், கடைசி வரை முடிவு பரியந்தம் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நிறைவு. ஆமென். இப்போ எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஒரு நிரப்புகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்துவின் நிறைவு நிரப்பட்டும். வேற எதுவும் நிரப்ப வேண்டாம். எத்தனை பேருக்கு தேவை? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவு வந்திடும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபக திரபக திரக்கரபானியா. Hallelujah, 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 hallelujah. Amen. இது பிகுதி பிகுதிரானி அங்கரிமின சவதிரிமின வாரியாலவல. ஏகி பெதினி பிலபௌஷாலபானி அங்கரபகத்திரபானியா. ஹalleluya. இது ஒரு நல்ல நேரம், ஆவியானவர் இறங்குகிற நேரம். ஹalleluya. மழையானது குளங்களை நிரப்புகிற நேரம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டிய நேரம். ஹalleluya. உன் சரீரம் உயிர்ப்பிக்கிற நேரம், உன் மனதை கர்த்தர் புதுப்பிக்கிற நேரம், எல்லா வியாதி பலவீனம் பிசாசு ஓடுகிற நேரம். ஹalleluya. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒளிந்தே போகுமே. 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 கூட்டங்கள் ஜபங்கள் சுகத்தில் ஆரோக்கியத்தில் ஒவ்வொரு ரூமில் விடி 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 விடி
அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டு போய்விட்டான். ஜெயத்தின் தேவனாக உனக்கு முன்பாக நான் கடந்து செல்கிறேன். அந்த ஜெயத்தை உனக்கு கொடுக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசை தேவன் நம்மை தம்முடைய நிறைவினால் நிறைத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அசுத்த ஆவிகளை போய்விட பண்ணினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு முன்னேறி சென்று அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜாம். நேசிக்குதான் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதானது வேலைக்கா ஸ்தோத்திரம். மாதத்தின் கத்தாவையும் ஸ்தோத்திரம் முதல் நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வாசகத்தை கற்றுக் கொடுத்துரு ஆசீர்வதிப்படியா ஸ்தோத்திரம். மாலையில் உங்களுடைய சமத்தில் சேர்ந்து எல்லா தடையில் மாற்றி கத்தாவை தேவ சமத்தில் கொண்டு வந்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தொடக்கத்தில் எங்களை ஒன்று கூட ஆராய்ந்து பகிர்ந்த குருவில கண்டு உன்னத குலகத்தில் வச்சு ஸ்தோத்திரம். ஆவியான தாமே உங்களுடைய சமத்தில் வெறுமையோடு நாங்கள் வந்து பலவீனத்தோடு கத்துற சமத்தில் வந்தோம். எங்களை விட வார்த்தை நாங்கள் பலப்படுத்தினால் உயிர்ப்பித்திருக்க தாவையும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிறைய வரும்போது கத்தாவையும் ஸ்தோத்திர குறைகளால் அகற்றி நிறைவான தேவந்த நாட்கள் பரிசுத்தாவினால் நாங்கள் எப்படி நிரப்பப்பட வேண்டும் என்பதை கத்தாவுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவியமானது வீடானது பரிசுத்த ஆவினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். கத்தாவை உடைய பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சி களிப்பு ஸ்தோத்திர சத்தம் துதியின் சத்தத்தினால் கத்தா நிரப்பி தெளிந்த புத்திரலாக இருந்து ஒரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு மைக்கிரேசிக்குதான் அந்த வல்லமையிலே நாங்கள் ஜெயிக்கும்படியாக கத்தர்களுக்கு உடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசத்தை வைத்து கத்தாவே ஸ்தோத்திரம். அந்த வல்லமையிலா ஜெயிக்க எங்களுக்கு அதிபரான கிருபையிலே தார். இந்த மாலவையில் எங்களை உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தினே கத்தாவே ஸ்தோத்திரம். பெற்றதான ஆசீர்வாதங்கள் நாங்கள் பாதுகாத்துக்குள்ள கிருபை எங்களுக்கு தார். தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்து தேவடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரியிடும். ஆண்டவரே இருவ ஜபத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆராதனையோடு தேவடைய கருத்தில் ஒப்படைக்கிற நீர் பொறுப்பு நடத்தித்தான். எல்லா பரிசுத்தோட ஆராதனை கத்தர் ஆசீர்வதித்தாம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய சமயங்களோட கூட இருக்கணும். கிருபையுள்ள கருத்தில் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.